வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று ஆகஸ்ட் 16 ஆடி 31. நேற்றைய நமது வானிலை விளக்கத்தில் எதிர்பார்த்த அதே வானிலை நகர்வுகள் எதிர்பார்த்தபடி அமைகின்றன, சிறிய மாற்றங்களுடன். இன்றைய நிலையில் ஏற்பட்டுள்ள அந்த சிறிய மாற்றங்கள் என்ன, அதன் அடிப்படையில் இன்று தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படும் தமிழக மாவட்டங்கள், பகுதிகள் எவை? அடுத்தடுத்து வானிலையில் மாற்றங்கள் மற்றும் நகர்வுகள், அதனை சார்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு எங்கெல்லாம் தீவிரமடையக்கூடும் என்ற அடிப்படையிலான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி அண்ணாதுரை. நேற்றைய நமது வானிலை விளக்கத்தில் தெரிவித்த அதே வானிலை அமைப்பில் நகர்வுகள் அமைகின்றன. இன்றைய நிலையில் சிறிய மாற்றங்கள். கேரள பகுதியில் அரபிக்கடலில், அதாவது கடலோர பகுதிகளை ஒட்டிய அரபிக்கடலில் நீடித்து வந்த மேலடுக்கு சுழற்சி சற்றே வடக்கு நோக்கி நகர்ந்து கோழிக்கோட்டிற்கும் கண்ணூருக்கும் இடைப்பட்ட அரபிக்கடல் பகுதியில் மேலடுக்கில் நீடித்து வருகிறது. அதே நேரத்தில் கீழடுக்குடனும் இணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்த நிலையாக குமரிக்கடல் மற்றும் பாக்சல சந்தி, இலங்கை மன்னார் பகுதிகள், இந்த பகுதியில் சார்ந்து, இலங்கையினுடைய மன்னார் பகுதியில் சார்ந்து நீடித்து வரக்கூடிய மேலடுக்கு சுழற்சி இன்றைய நிலையில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, இலங்கையினுடைய மன்னார் இந்த பகுதிகள் சார்ந்த கடல் பகுதியில் மற்றும் தமிழக கடலோர பகுதிகள் சார்ந்த தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை இந்த பகுதிகள் வரை மேலடுக்கில் வலுவுடன் நீடித்து வருகிறது. இது இந்த பிற்பகல் வாக்கில் சற்றே வடக்கு நோக்கி நகரக்கூடும், சற்றே வடக்கு நோக்கி நகரக்கூடும். இந்த அமைப்பால் மழைப்பொழிவினுடைய தாக்கம் மாறுபடும். அதாவது இன்றைய நிலையில் தென் கரைகோடி மாவட்டங்களுக்கு நேற்றை விட கூடுதல் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் என பரப்பில் கூடிய மழைப்பொழிவிற்கு இன்றைய நிலையில் வாய்ப்புகள் உள்ளன. உள்பகுதிகளில், மத்திய பகுதிகளில் வலுவான கனமழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. நெல்லை, தூத்துக்குடி, மதுரை, விருதுநகர் இந்த மாவட்டம், சிவகங்கை இந்த மாவட்டங்களினுடைய உள்பகுதி, மேற்கு சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதிகள், இதர மாவட்டங்களில் உள்பகுதிகளில் வலுவான கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மத்திய மேற்கு பகுதிகளுக்கும் இன்று கூடுதல் கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அது பழனி சுற்று வட்டார பகுதிகளும் உள்ளடக்கமாகும். அதே போல கோழிக்கோடு, கண்ணூர் இடைப்பட்ட அரபிக்கடல் பகுதியில் நீடிக்கக்கூடிய கீழடுக்குடன் இணைந்த மேலடுக்கு சுழற்சி, இது மேற்கு காற்றினை மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் மீது குவிதலுக்கு காரணமாகி வலுவான கனமழை பொழிவை இன்றைய தினம் கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர் மாவட்டங்களுக்கும், மழை பரவல் நீலகிரி மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழை தீவிரம் அடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. பரப்பில் கூடிய மழை பொழிவாக, மழை பரவலாக வாய்ப்பு இருக்கின்றன. பெரும்பாலும் கனமழை பொழிவு கோவை, திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஆங்காங்கே கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கக்கூடும். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் பரவலான மழை பொழிவிற்கு இன்றைய தினம் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது மத்திய மேற்கு மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்களில் இன்றைய தினம் பரவலான பரப்பில் கூடிய மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் உள்ளன. கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை வடகடலோர மாவட்டங்களில், விழுப்புரம் வரையிலான கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஆங்காங்கே கூடுதல் மழைப்பொழிவிற்கு, கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும்.
டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று மாலை இரவு நேரத்தில் ஆங்காங்கே ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை மத்திய பகுதிகளில் இன்று கூடுதல் மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கடலோர பகுதிகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது, கிழக்கு பகுதிகளுக்கும். அதே நேரத்தில் மத்திய பகுதிகளில் கூடுதல் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகள் இல்லை இந்த கூடுதல் மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஆங்காங்கே ஏற்படும் மழை வாய்ப்புகளாக இன்றைய தினம் மழை பொழிவு அமையக்கூடும். தெற்கு கடலோர பகுதிகளில் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தெற்கு கடலோர பகுதிகளில் சற்று கூடுதல் வாய்ப்புகள் இருக்கிறது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள் தெற்கு கடலோர பகுதிகளில் இன்று மாலை நேரத்தில் மிதமான மழைப்பொழிவு, ஓரிரு இடங்களில் சற்று கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் ஆங்காங்கே இருக்கலாம். உள்பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றும் ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக சற்று கனமழை பொழிவு வாய்ப்புகளாக தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, அரியலூர் மற்றும் கடலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்த உள்பகுதிகளில் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். கடலோர பகுதிகளிலையும் கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வாய்ப்புகள் இருக்கிறது. பாண்டிச்சேரி, விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழைக்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே இன்றைய தினம் இருக்கக்கூடும். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் வரை இந்த மழை பரவலுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் சற்று வாய்ப்புகள் குறைந்திருந்தாலும் ஓரிரு இடங்களில் உள்பகுதிகளில் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கலாம். சென்னை, திருவள்ளூர் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை இந்த மாலை நேரத்தில் ஆங்காங்கே மேகமூட்டமான வானிலை அமைப்பு காணப்படக்கூடும். மழைக்கான வாய்ப்புகள் இந்த இரண்டு மாவட்டங்களிலேயும் இன்றைய தினம் சற்று குறைந்திருக்கிறது. ஓரிரு இடங்களில் லேசான வாய்ப்புகள் உள்பகுதிகளில் ஏற்படக்கூடும். திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில். மற்றபடி தென் கடலோர மாவட்டங்களில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பரப்பில் கூடிய வலுவான மழைப்பொழிவிற்கு இன்றைய தினம் வாய்ப்புகள் உள்ளன. இதுதான் இன்றைய வானிலை நகர்வாக இருக்கு. ஏற்பட்டிருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சி நிலையானது அல்ல, மாற்றத்திற்கு உரியது. நகர்ந்து வலுவிழக்கக்கூடிய சுழற்சியாக இந்த அமைப்பு இருக்கும். வெப்பம் உயர இதனுடைய அமைவிடம் மாறும். அதை பொறுத்து மழைப்பொழிவினுடைய தாக்கமும் நாம் அறிவித்திருக்கக்கூடிய இடங்களிலேயே மாறுபடக்கூடும். ஒரு சமயம் இந்த ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி இந்த மாவட்டத்தை ஒட்டி நிலவக்கூடிய மேலடுக்கு சுழற்சி சற்றே நகர்ந்து மன்னார் வளைகுடா இந்த பகுதி நோக்கி நகரக்கூடிய நிலையில் அது டெல்டா மாவட்டங்களை நோக்கி மழைப்பொழிவை வலுவாக்கக்கூடும். அதுக்கான வாய்ப்புகள் இந்த பிற்பகலுக்கு பிந்தைய நிலையிலேயே தெரிய வரும். அதுக்கு முன்னதாக இந்த வெப்பம் 28-29 டிகிரி செல்சியஸ் கடலோர பகுதிகளில் நீடிக்குது. இது மேலும் இந்த வெப்பநிலை 30-31 என்ற நிலைக்கு செல்லக்கூடிய நிலையில் இந்த மேலடுக்கு சுழற்சியானது மன்னார் வளைகுடா நோக்கியோ அல்லது பாக்சலஸ் இந்திய நோக்கியோ நகர்வதற்கான வாய்ப்புகளும் தவிர்ப்பதற்கு இல்லை. ஆனால் இது சற்று வடக்கு நோக்கி நகரும் போது அது மேற்கு மாவட்டங்களுக்கும் மத்திய மேற்கு மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும் அமைப்பாக இந்த மேலடுக்கு சுழற்சியும் கேரள பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் சார்ந்து நீடிக்கக்கூடிய இந்த கீழடுக்குடன் இணைந்த மேலடுக்கு சுழற்சியும் மேற்கு, மத்திய மற்றும் வடக்கு உள் மாவட்டங்களில் காற்று குவிதலை ஏற்படுத்த உகந்த வானிலை அமைப்பாக நீடித்து மழைப்பொழிவை தீவிரப்படுத்தக்கூடிய நிலையே இன்றைய நிலையில் வானிலை நகர்வாக இருக்கு. இந்த அமைப்பு நாளைய தினமும் இதே நிலையில் சிறிய மாற்றங்களுடன் அமைவிடம் மாற அமைப்பு நீடிக்கக்கூடும். இந்த வகையில் நாம் நேற்றே கூறியிருக்கிறோம், 3 முதல் 4 தினங்கள் நல்ல மழைப்பொழிவு மத்திய மேற்கு மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்களில் நீடிக்கக்கூடும். இன்றைய தினம் 16, 21 வரை இந்த மழைப்பொழிவு தீவிரம், 22 வரை நாம் ஏற்கனவே முந்தைய விளக்கங்களில் தெரிவித்திருப்போம். தற்போதைய நிலையில் 21 வரை அதிகபட்சமாக இந்த மழைப்பொழிவுடைய தீவிரம் அமையக்கூடும். 22, 23 மற்றும் 24 வரை கூட
மழைப்பொழிவினுடைய தாக்கம் குறையும். வெப்பச்சலன மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதனுடைய தாக்கம் இவ்வளவு தீவிரத்திற்கு தற்போதைய நிலையில் நீடிக்கக்கூடிய அளவிற்கு இருக்காது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளாக அமைந்து 24, 25ஆம் தேதி தொடங்கி அடுத்த சுற்றுக்கான வாய்ப்புகள், வானிலை அமைவுகள் மாற்றமடைகின்றன. வடக்கு வங்கக்கடல் காற்று சுழற்சி வட இந்திய பகுதியில் நோக்கி வட இந்திய பகுதிகள் நோக்கி இமயமலை பகுதிகள் சார்ந்து நகரக்கூடிய நிலையில் வங்கக்கடல் பிரிவு சாதகமாக அமைந்து மழைப்பொழிவை ஏற்கனவே ஏற்பட்ட வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கான வாய்ப்புகளை, இதற்கு முந்தைய 10 தினங்களுக்கு முந்தைய வாய்ப்புகளை மீண்டும் உருவாக்கக்கூடும். அப்போது வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள் அதிக மழைப்பொழிவை பெறக்கூடிய மாவட்டங்களாக மாற்றமடையலாம். தென் மாவட்டங்கள்லேயும் மழைப்பொழிவு நீடிக்க வலுவடையக்கூடிய மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களை நோக்கி நகரக்கூடும். இதுதான் அடுத்து வரக்கூடிய நிலையில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய வானிலை நகர்வாகவும் தற்போதைய நிலையிலிருந்து எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்து கண்காணிப்போம். வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் தொடர்ந்த அனைவருக்கும் நன்றி.